நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆராய சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம் வருகிற 9ஆம் தேதி நடைபெறும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. நீட் விலக்கு சட்டத்திற்கு அனுமதி மறுத்தது ஒரு கருப்பு அத்தியாயம். நீட் விலக்கு சட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதலை மறுத்துள்ளது என்றும் பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். மக்களை ஏமாற்றவே நீட் விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம். இளைஞர்களை ஏமாற்றுவதற்கு திமுக அரசு நடத்தும் நாடகம்தான் இது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சட்டப்பேரவையில் திமுக அதிமுக இடையே காரசார விவாதம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பாக வாக்குவாதம். யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டின் மீதான தாக்குதல் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றினால் மட்டும் போதுமா? குற்றவாளிகள் அன்றைய தினமே ஜாமீனில் வெளிவந்தது எப்படி என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கு அனுமதி அளிக்கவில்லை என குற்றச்சாட்டு. எம்புரான் படம் வெளியான பிறகே சர்ச்சைக்குரிய காட்சிகள் நீக்கப்பட்டது. எம்புரான் படத்தில் இடம்பெற்ற முல்லை பெரியாறு வசனம் தொடர்பாக பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். எம்புரான் பட தயாரிப்பு நிறுவனமான கோகுலம் சிட் ஃபண்ட் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை. நீலாங்கரை வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. கொடைக்கானலில் மாற்றுப்பாதைக்கான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டே தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் ஏவ வேலு விளக்கம். வக்பு வாரிய மசோதாவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதாக காங்கிரஸ் அறிவிப்பு. அரசியலமைப்பின் மீதான பாஜக அரசின் அனைத்து தாக்குதல்களையும் எதிர்ப்போம் எனவும் சூளுரை. வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு. சிவகங்கை மாவட்ட தலைமை பள்ளி வாசலில் கருப்பு கொடி ஏற்றம். வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக தாம்பரத்தில் இஸ்லாமியர்கள் போராட்டம். மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். வக்பு வாரிய திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் தாவேக போராட்டம். சென்னை பனையூரில் என் ஆனந்த் தலைமையில் நடந்த சாலை மறியல் போராட்டத்தின் போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. டாஸ்மாக் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து வேறு மாநில உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு. வீட்டு வசதி வாரிய வீட்டுமனை ஒதுக்கீடு தொடர்பாக அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கு எதிரான வழக்கை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முதலமைச்சருக்கு எதிராக வெறுப்பு பேச்சு பேசக்கூடாது. விமர்சனங்கள் செய்ய உரிமை இருந்தாலும் பொறுப்புடன் பேச வேண்டும் எனவும் சி.வி. சண்முகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை. பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் உச்சகட்ட பாதுகாப்பு. நாளை மற்றும் நாளை மறுநாள் ட்ரோன்கள் பறக்க தடை, கண்காணிப்பு தீவிரம்.
தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் குடமுழுக்குக்கு விதித்த தடையை நீக்கி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. புனரமைப்பு பணி நிறைவடையாதது நிதி முறைகேடு என கூறி தொடரப்பட்ட வழக்கில் ஆணை. கோவை மருதமலை முருகன் கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற குடமுழுக்கு விழா. மங்களநாத சுவாமி திருக்கோயிலில் குடமுழுக்கு கோலாகலம். வழுவூர் வீரட்டேஸ்வரர் கோயிலில் விமர்சையாக நடைபெற்ற குடமுழுக்கு. ஹெலிகாப்டரில் இருந்து தூவப்பட்ட மலர்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா பணிகள் முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சியுடன் கோலாகலமாக தொடங்கியது. மதுரை, தருமபுரி, கோவை உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாக்கிய கனமழை. மழை பொழிவால் சுற்றுலா பயணிகள் வெளியே செல்ல முடியாமல் அவதி. சென்னை வானகரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பெண்ணிடம் செயின் பறிக்க முயன்ற சம்பவம். சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் பிடிபட்ட குற்றவாளிக்கு மாவுக்கட்டு. சென்னை கோட்டூர்புரத்தில் டெலிவரி பாய் போல் நடித்து செல்போன் திருட்டு. நள்ளிரவில் திருடிவிட்டு தப்பியோடிய வீடியோ காட்சிகள் வெளியீடு. திருவண்ணாமலை அருகே பள்ளி மாணவர்களை சத்துணவு ஊழியர்கள் துடைப்பத்தால் தாக்கிய விவகாரம். 2 ஊழியர்களை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை. தஞ்சை பந்தநல்லூர் அருகே 1 கோடி ரூபாய் வரை லஞ்சமாக பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டு. தேக்கு மரங்களை வெட்டிய வழக்கிலிருந்து விடுவிக்க லஞ்சம் பெற்ற காவல் ஆய்வாளர் நெப்போலியன் கைது. பென்னாகரம் அருகே ஆண் யானையை வேட்டையாடி தந்தம் கடத்திய சம்பவம். தப்பியோடிய கைதி வனப்பகுதியில் சடலமாக கண்டெடுப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் சாலையில் அறுந்து கிடந்த மின் ஒயர். பதற்றத்துடன் கடந்து சென்ற வாகன ஓட்டிகள். கார் பார்க்கிங் தொடர்பான தகராறில் நடிகர் தர்ஷன் கைது. தன்னை தாக்கியதாக நீதிபதியின் மகன் அளித்த புகாரில் 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. பாங்காக் வாட்போ புத்த கோயிலில் பிரதமர் மோடி வழிபாடு. தாய்லாந்து பிரதமர் பேடாங் ட்ரான் சினாவும் பங்கேற்பு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் அமர்வு நிறைவு. 2 அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. தாய்லாந்தில் பிரதமர் மோடி வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் சந்திப்பு. வடகிழக்கு மாநில சர்ச்சை பேச்சு. இந்து கோயில் தாக்குதல் சர்ச்சைகளுக்கு மத்தியில் ஆலோசனை.
CMRL நிறுவன வழக்கில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பதவி விலக வலியுறுத்தல். திருவனந்தபுரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் மீது தண்ணீரை பீச்சி அடித்த போலீசார். தேர்வு முறையில் மோசடி என 25,000 ஆசிரியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம். வங்கதேச அரசே காரணம் என பாதிக்கப்பட்டோர் புகார். காசா பள்ளி காப்பகத்தில் இஸ்ரேல் கொடூர தாக்குதல். 33 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்த சோகம். IPL தொடரின் 16வது லீக் போட்டி. லக்னோ மும்பை அணிகள் இன்று மோதல். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடித்திருக்கும் குட் பேட் அக்லி திரைப்படம். படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. தனுஷ் இயக்கி நடித்துள்ள இட்லி கடை திரைப்படம் அக்டோபர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளதாக அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை அதிரடியாக குறைந்தது. சவரனுக்கு 1280 ரூபாய் குறைந்து 67,200 ரூபாய்க்கு விற்பனை.